உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்ம இந்த ஜூலை மாதத்தில் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி. அதாவது செவ்வாய் பகவான் ஜூலை 13ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து ஜூலை 7ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. சூரிய பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு ஜூலை 16 வர்றாங்க. புதன் பகவான் ஆப்பட்டது ஆல்ரெடி கடகத்தில் இருக்கிறாங்க, 19ஆம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு போயிடுவாங்க. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்ப அந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ப ரிஷப ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்மளுடைய ராசி அதிபதி தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் மற்ற கிரகங்களுடைய இயக்கங்கள் நல்லா இருந்தா அது நம்மளுக்கு பலனை கொடுக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 2ஆம் இடத்துல இருப்பது யோகம். 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாங்க. யாருடைய வீட்டுக்கு போறாங்க? சந்திர பகவான் வீட்டுக்கு போறாங்க. அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சமானவர். அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்ப அந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் நல்ல இடம். அப்ப உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் படைத்தவர்களாகப்பட்டது எப்பவுமே குடும்பத்துல கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. அந்த குடும்பத்தை யாருக்கோசரமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. அப்ப எந்த வேலை கொடுத்தாலும் பொறுப்பா செய்வாங்க. அதுல எந்த சொத்தையும் விழுகாமல் நல்லபடியாக செய்வாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு லட்சியமாக எடுத்துட்டு அதை செயல்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கலைத்துறையில கலை தொழில ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகள் இப்போ அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால அந்த ஆசைகளுக்கு அந்த சுக்கிர பகவான் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த சப்போர்ட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக இப்ப கலைத்துறையில் இருக்கிறீங்க, நீங்க எடுத்த முயற்சிகள் இல்லை ஒரு படம் எடுக்கிறீங்க அது சக்சஸ் ஆகும். ஒரு டைரக்டரா இருக்கிறீங்க சக்சஸ் ஆகும். ஒரு கேமராமேனா இருக்கிறீங்க அதுலயுமே சக்சஸ் பண்ணலாம். அப்போ இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஃபீல்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு உருவம் கிடைக்கல, நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபேமஸ் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் ஃபேமஸ் ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது போக பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாருமே டோட்டலா 70% பேர் ஆப்பட்டது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 30% தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணியும் அதுல நிறைய பேர் சாதிச்சு பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கமாகப்பட்டது அவங்களை சொகுசா செல்வந்தரா செல்வாக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் சில சர்க்கல்கள், சில தடுங்கல்கள், சில ஏமாற்றங்களையும் அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏமாற்றங்களை சந்திக்கும் போதுதான் நாம எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சோம், எத்தனையோ பேர்த்துக்கு வழிகாட்டணும். நம்மனாலையும் இன்னைக்கு 10 பேர் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராலையும் எந்த உதவியும் நம்மளுக்கு கிடைக்கல, எந்த ஒரு நல்லதும் நம்மளுக்கு நடக்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுடைய மனசுக்குள்ள வருகிறது. ஆனா இந்த பீரியட்ல அவங்க யாருடைய உதவியும் எதிர்பாராமல் தான் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாச்சு. அதற்கு காரணம் உங்களுடைய ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோடு உங்களை செயல்படுத்துவார்கள். அப்ப அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அப்ப இந்த நல்ல நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அப்ப ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக
இந்த பீரியட்ல நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள், உங்களுடைய தகுதி தரம் இது எல்லாமே படிப்படியாக முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 3ஆம் இடத்திலையும் புதன் இருக்கிறாங்க. அந்த புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குருமங்கள யோகம், இது ஒரு யோகம் ரிஷபராசிக்கு. இப்போ புதாதித்ய யோகம். அப்ப இந்த புதாதித்ய யோகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு விடுபட்ட, உங்களுக்கு தடைபட்ட, உங்களால் செய்ய முடியாதுன்னு நீங்க தூக்கி போட்ட அந்த காரியங்களை கண்டிப்பாக இந்த பீரியட்ல செய்வதற்கு தூண்டும். அப்போ அதை நீங்க எடுத்து செய்வீங்க. அப்படி எடுத்து செய்வதனால் பல நாள் நீங்க யோசனை பண்ணி, பல நாள் திட்டமிட்டு, பல விஷயங்களை சேகரித்து அதை விட்டுருப்பீங்க. அது இந்த பீரியட்ல உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப சனி பகவானும் வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க பழசு, நீங்க விட்டு விட்டு போன சில காரியங்களை இப்ப எடுத்து செய்யலாம். அப்ப இந்த புதாதித்ய யோகத்தினால அந்த சூரியனாப்பட்டது 4ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு அங்கே புதன் இருந்து, அந்த புதனாப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறதுனால கண்டிப்பாக அது 3ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கிறார். அந்த யோகத்தின் மூலியமாக நீங்கள் விட்டு போன காரியங்களை எடுத்து செய்து அதை சக்சஸ் பண்ணுவீங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு புதன் பகவான், 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். இந்த 2, 5 கூடிய கிரகம் புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது வீரிய விஜயஸ்தானத்துல அந்த புதன் இருக்கிறார். அந்த புதனும் இந்த வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, சூரிய பகவான் விடிய வீட்டுக்கு. அப்போ அந்த புதன் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஸ்ட்ராங்கான இடம். அந்த புதன் இதற்கு முன்னாடி இருந்த இடமும் நல்ல ஸ்ட்ராங்கான இடம்தான். அப்ப இதனால இந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை விஷயங்கள் கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த பிசினஸ இப்போ கண்டிப்பாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆப்பட்டது உங்களுக்கு நேர காலங்கள் பத்தாம, நேர காலங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குது, இந்த நேர காலத்துல நம்ம இயங்கணும், நம்ம வேகமா வேலை செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல உங்களுக்கு அட்டகாசமாக அது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப ரிஷபராசி நேயர்களே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதி தரம்ங்கிறது இப்ப மாறப்போகக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. அதனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக இந்த ரிஷபராசியில பிறந்த மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புதன் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் பயிற்சியாகி 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடமும் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால படிப்புல நீங்க கெட்டிக்காரரா வருவீங்க. அது போக ஞாபக சக்தி நல்லா இருக்கும். இந்த டைம் ரிசல்ட் வந்திருக்குதுன்னா அந்த ரிசல்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேற கல்லூரிகளில் சேருவதற்கோ நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும், இந்த கோர்ஸ் நம்ம படிச்சோம்னா ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த திட்டம் இப்ப செயல்படுத்த முடியும். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி. அப்போ டோட்டலாக அந்த எஜுகேஷன் லைன்ல சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப இது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள், ரிஷபராசியில பிறந்தவங்க, அவங்களுக்குமே இந்த பீரியட்ல ஆடம்பர பொருள்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தங்கம் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தன் குடும்பத்தை சந்தோஷமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டா அனுபவிக்கக்கூடிய நேர காலங்கள் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் மாறி
இப்போ கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய டைம்ங்கிறது கண்டிப்பாக வந்தாச்சு. அப்போ டோட்டலாக ரிஷப ராசிக்காரங்க நல்லா இருக்கிறீங்க. அதே சமயத்தில் இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு வந்து ஆசைகளை தூண்டி விடுவாரு. அப்போ அந்த ஆசைகள் ஆகப்பட்டது இப்போ வந்து நல்ல விதமாக அந்த ஆசைகளை நீங்கள் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ராகு அப்படிங்கிறது சொகுசு. அந்த சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகமும் சொகுசுக்கு காரணம் தான். அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், உங்களுடைய ஃபியூச்சருக்கு சொத்து வாங்கி போடலாம், ஹோட்டல் கட்டலாம், ஹோட்டல் வாங்கலாம், ஒரு பிசினஸை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ராகு துணை புரிவார். அதனால இந்த ராகுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரையும் நம்பி ஜாமீன் போட வேண்டாம், யாரையுமே முழுசா நம்ப வேண்டாம், ஒருத்தருக்கு உதவி செய்யறன்னு சொல்லி போய் அவருக்கோசரம் எந்த கையெழுத்தும் போட வேண்டாம். இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த பீரியட்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ரெண்டாவது அதே சுக்கிர பகவானை வழிபட்டு வாங்க. ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு நல்லா இருக்குதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும். அப்போ அந்த தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.